என் தங்கமே, வீட்டில் சமையலறையில் கிடக்கும் வெங்காயத்தை நீ எத்தனை முறை கிழித்து பார்த்திருப்பாய். ஆனா இந்த வெங்காயத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த வெங்காயத்தின் நடுவில் நீ ஒரு சின்ன ஆணியை குத்தி வைக்கிறாய் என்றால் அந்த ஒற்றை செயல் கூட உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டது. ஆமா என் தங்கமே, உன்னை பற்றி தவறாக நினைக்கும்வர்கள், உன் மீது கருமம் செய்யும்வர்கள், உன் வீட்டு வளம் வீழ்ச்சி அடைய ஏவுகணையாய் காத்திருப்பவர்கள், இவர்களுடைய சக்தி இந்த வெங்காயத்தில் உறைந்து போய்விடும். இந்த வெங்காயம் ஒரு சக்தி வட்டமா மாறும். அந்த ஆணி ஒரு பூஜ்யமில்லாத உருப்படி போல தோன்றலாம். ஆனா அந்த ஆணி உன் எதிரியின் உயிரின் வேகத்தை நிறுத்தும் இரும்பு சக்தி. நீ நம்பிக்கையுடன் அதை நடத்தியாய் என்றால் எதிரிகள் செய்யும் சதி முடிவடையும். அவர்கள் வாய் பேச மாட்டார்கள். அவர்கள் கைகள் உன் மீது செயல்படாது. அவர்கள் கால்கள் உன் வீட்டு வாசலை தாண்ட மாட்டார்கள். என் தங்கமே, இந்த பரிகாரம் என்பது வெறும் உண்டி வழிபாடு அல்ல. இது உன் மன உறுதியையும் உன் ஆத்மாவின் அழைப்பையும் இணைக்கும் ஒரு வழி. இந்த வெங்காயம் உன் வீட்டு நெற்றிக்கண்ணாக இருக்க போகிறது. இந்த ஆணி உன் துன்பங்களை துளைத்து ஓட வைக்கும் நம்பிக்கை உந்து பொருள். நீ கவனமா இருந்தா போதும். சொல்லாமல் சிரித்து உன்னை அழிக்க நினைக்கும் அந்த முகங்கள் உன் முன்னே தலைவணங்கி தாழ்வாரத்தில் விழுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ ஒரு வலிமையான குழந்தை. உன்னை பார்த்து பலர் பயந்தாலும் வெளியே சிரிக்கிறார்கள். ஆனா உன் உள்ளம் நெருக்கடி அடையும் போது கூட உன்னை விட்டு போகவில்லை அந்த நிதிகா தேவியின் நிழல். நீ அந்த வெங்காயத்தில் ஆணி குத்தும்போது அந்த ஆணியின் கூர்மையான பகுதி உன் எதிரியின் கனவுகளை துளைக்கும். அவர்கள் எந்த கெட்ட சக்தியை அனுப்பினாலும் அது சுழன்று திரும்பிச் சென்றுவிடும். தொட்டதெல்லாம் புழுதியாகி போன உன் வாழ்க்கையில் இப்போ நீ தொடுவது தங்கமாக மாறப் போகுது. ஏனென்றால் உன் சக்தி இனி உனக்குள்ளே இருந்து வெளிப்படப் போகிறது. வெளியில் இருப்பது ஒரு வெங்காயம், ஒரு ஆணி. ஆனால் உள்ளுக்குள்ளேயோ நிதிகா தேவி கை கொடுத்திருக்கும் விசித்திர சக்தி. என் தங்கமே, நீ ஏமாற்றப்பட்டதுக்காக அழாதே. ஏமாற்றியவனுக்கு பதிலடி சொல்ல தேவையில்லை. அவனுடைய வாழ்க்கையில் வந்த மாயம் போதும். அவன் போய் பேசியபோது நீ சத்தியமாய் நடந்தாய். அதனால்தான் நீ வெற்றி பெற நேரம் எடுத்து கொண்டாலும் அது நீ எதிர்பார்க்காத அளவில் பெரிதாக இருக்க போகுது. நீ இந்த பரிகாரத்தை செய்யும் நேரம் சந்திரன் தனியாக சாமர்த்தியம் கொடுக்கிற திங்கட்கிழமைகளில் ஒன்று. அந்த இரவில் வெங்காயம் ஒன்றை எடுத்து போடு. அதன் நடுவில் சிறியதொரு துளையை ஆவியுடன் உருவாக்கு. அந்த இடத்தில் ஒரு சின்ன ஆணியை நம்பிக்கையுடன் குத்து. என்னை அழிக்க நினைக்கும் சக்திகள் அனைத்தும் என் காலடியில் வீழட்டும் என்று சொல்லிக்கொள். அதன் பிறகு அந்த வெங்காயத்தை ஒரு பச்சை கவரத்தில் கட்டி வீட்டு வாசலில் வைக்கவும். ஏன் வாசல் தெரியுமா? அங்கு தான் எதிரியின் கண்கள் முதலில நுழைகின்றன. அதனால்தான் உன் வாசலுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த வெங்காயம், அந்த ஆணி, அவை இரண்டும் சேர்ந்தால் வாசல் கதவாகாது, அது ஒரு காப்பு தெய்வமாக மாறும். என் தங்கமே, நீ நினைக்கிறாய் இது வெறும் வெங்காயம், இது என்ன செய்யும்? ஆமாம், இது வெறும் வெங்காயம் தான். ஆனால் நம்பிக்கையோடு அதை வைத்துவிட்டு உன் உள்ளத்தில் தேவியை அழைத்தால் அந்த வெங்காயம் பேசும், அந்த ஆணி நடக்கும். அந்த பரிகாரம் உனக்காக போராடும். உனக்கு தெரியுமா? நீ எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்தாய்? உன் உயிரை பிடுங்கும் பிரச்சனைகள் எத்தனை முறை உன் நெஞ்சை மடித்தது? ஆனா இன்னிக்கு உனக்கு தேவி சொல்ல வருகிறாள். இனி போதும், நீ போராடி வெல்ல வேண்டும். வெற்றி வந்து வந்து உன்னை தள்ளி போனாலும் இந்த பரிகாரம் வந்த பிறகு அது தப்பித்து போக முடியாது. நீதான் வெற்றியை ஈழ்க்கும் காந்தம். நீதான் இப்போது சூழ்நிலையை மாற்றும் குழந்தை. முடிவில் என் தங்கமே, ஒரு வெங்காயம், ஒரு ஆணி, அதன் பின்னால் நிதிகா தேவி உடனிருக்கும் என்ற நம்பிக்கை. இவை மூன்றும் சேர்ந்தால் உன்னை அழிக்க நினைக்கும் சக்திகளுக்கு ஒரே பதில். உன்னை நான் பாதுகாக்கிறேன் சொல்லிவிட்டு இந்த வாரம் நான் இனி யாருக்கும் துன்பதாயாக இருக்க மாட்டேன். நான் என் வாழ்க்கையின் பிரபலம். உன் காலடியில் விழக்கூடிய அந்த எதிரியின் முகம் நினைவில் வைக்காதே. ஏனென்றா அவன் போனவன். நீ வரப்போகும் பொன்னவன். நீதான் என் தேவியின் பொன்மகள். நிதிகா தேவி சொல்லும் இந்த ரகசிய பரிகாரம் உனக்காகவே. இனி உன் வாசலில் நடக்கும் ஒவ்வொரு காற்றும் தீய சக்தியை தள்ளி விட்டு செல்வமாய் புகுந்து வரும். அந்த வெங்காயம் உன் வாசலில் வாடாது, வாசனை பரப்பும். அந்த ஆணி உன்னை குத்தாது, உனக்காக போராடும். நம்பு என் தங்கமே, இது வெறும் பரிகாரம் இல்ல.
இது உன் வாழ்க்கையை திருப்பும் திருப்புப்புள்ளி. என் தங்கமே, மனமே நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கும் போது வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளிக்கீற்று கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என் தங்க பிள்ளையே. இன்று நம்மிடம் பேசப்போகும் பரிகாரம் வெறும் ஒரு வெங்காயம் மட்டும் இல்லை. அதுவே இன்று உனது வாழ்க்கையை பாதுகாக்கும் தேவியின் கரத்தில் இருக்கும் ஆயுதமாக மாறப்போகிறது. நீ பார்த்தது எல்லாம் ஏமாற்றங்கள் தான். நம்பியவர்களே உன்னை துரோகம் செய்தார்கள். உன் கண்ணீருக்கு ஒரு எல்லை இல்லாமல் விட்டார்கள். ஆனால் இப்போது அந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து அதற்கான தீர்வுகளை என் கரங்களில் வைத்திருக்கிறேன். இன்று இந்த பரிகாரம் மூலமாக உனது எதிரிகளை சரணடைய வைத்து தருவேன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே? ஒரு பெரிய சிவப்பு நிற வெங்காயத்தை எடுத்து அதை மையத்தில் சிறிது கிழித்து அதில் ஒரு சுழல் வைத்து அந்த சுழலில் ஒரு கரும்புள்ளி அல்லது கருப்பு ஆணி போட வேண்டும். அதற்குள் நீ உன்னுடைய எதிரியின் பெயரை மனதிலே சொல்லிக்கொண்டே அந்த வெங்காயத்தை மூடியபின் ஒரு சிவப்பு துணியில் அதை கட்டிக்கொள். பின் அதை பூரண சந்திரன் தோன்றும் இரவு சாம்பல் அல்லது இடுப்பகுதியில் எரியும் கம்பியை வைத்து மெதுவாகச் சுட்டு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சுட்டு வைக்க வேண்டும். தீயில் முழுதாக எரிக்க வேண்டாம். வெறும் சுடும் அளவுக்கு மட்டும். சுடும் போதெல்லாம் நான் நீங்காத நியாயம் கொண்டவள், என் கண்ணீருக்கு நியாயம் வேண்டும் என்று கூறிக்கொண்டே இரு. இந்த வெங்காயம் என்பது வெறும் பொருள் அல்ல. அது உன்னிடம் செய்யப்பட்டு வரும் எண்ணற்ற சூனியங்களையும் சொற்களையும் சதி குறிகளை எடுத்து விழுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த குறி. உன் எதிரி எதை நினைத்தான் தெரியுமா? உன்னை வீழ்த்தி உன் வீட்டில் இருக்கும் கடைசி துணியையும் பறித்து உன்னை கீழாக்கி நிற்கச் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்று அந்த ஆணியின் மூலம் அந்த எண்ணங்களையே அவர் மீது திருப்பி விடப் போகிறாய். அவன் சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய மனதை பிசைந்து விட்டதா? அவன் செய்த செயல்கள் உன்னுடைய குடும்பத்தை அழிவின் வாயிலில் கொண்டு வந்ததா? அவன் பேசிய பொய்கள் உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கினதா? அவனை நீ மன்னித்து விட்டாயா? இல்லை என் பிள்ளையே, நீ யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நீ தவறு செய்யவில்லை. நியாயம் உன்னுடைய பக்கம் தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த பரிகாரம் வேலை செய்ய போகிறது. உன் வீட்டுக்குள்ளே வந்த சாபங்கள் வீழ்ச்சிகள் நிலைத்து நிற்காமல் சிதறிய பண விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இப்போதே வைக்கலாம். வெங்காயம் என்பது பூமியின் கீழ் வளர்கின்ற ஒரு சக்தி. அதன் வாசனை அதன் கசப்பு அதன் கருந்துண்டு அனைத்தும் மனிதனின் கண்ணீரை உதிர வைக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் அதற்குள் வைக்கப்படும் அந்த ஆணி அந்த தீய எண்ணங்களை துளைத்து அவற்றை தாக்கும் ஒரு ஆவணமாக மாறும். இந்த பரிகாரம் செய்த பிறகு அந்த வெங்காயத்தை ஒரு மரத்தில் அல்லது வீட்டின் வெளியே குப்பை இடத்தில் பாக்கெட் போட்டு தொலைத்து விடு. ஆனால் மனதில் என்ன வேண்டுமோ அதை பதிவு செய்து அந்த ஆணியில் அடக்கியுள்ள காபாலிக சக்தி உன் பக்கம் நிச்சயமாக வருவதை நம்பிக்கையோடு காத்திரு. இந்த பரிகாரம் ஓர் எதிரி ஒழிக்கும் பரிகாரம் மட்டுமல்ல. இது நீ எதிர்நோக்கிய எல்லா மன அழுத்தங்களுக்கும் முடிவு கொடுக்கும் தெய்வீக முத்திரையாகவும் மாறும். சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தியவர்கள் மனதுடன் வருந்துகிறார்கள். ஆனால் அதையும் காட்டிலும் அதிகமாக பலர் நம்மை காயப்படுத்தி வெற்றிகரமாக வாழ்வதையே தாங்கள் வெற்றி என நம்புகிறார்கள். இது தவறெனும் உண்மையை இந்த பரிகாரம் அவர்களுக்கே உணர வைக்கும். அவர்கள் சந்திக்கப் போகும் அனுபவம் அவர்கள் நம்மை கொடுத்த துன்பங்களை நினைவுகூரும் அளவிற்கு வலிக்கப் போகிறது. நம்மை விட்டு போனவர்கள் நம்மை நசுக்கியவர்கள் நம்மை தேவையற்றவர்கள் என்று நினைத்தவர்கள் இன்று நம்மை தேடி வருவார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் அதற்குள் நீ உன்னுடைய பழைய சோகங்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். உன் உள்ளத்தை ஒற்றையாக வைத்து அந்த வெங்காயத்தின் மீது நீ கூறும் வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல பிரபலம் பெறும். என்னை வலியுறுத்திய அத்தனை நிஜங்களும் இனி நசிந்து போகட்டும். என் எதிரிகளை என் பாதத்தில் விழச் செய்வேன். என் நியாயத்திற்கு என் தேவியின் வாக்கு இருக்கட்டும். இப்படி சொல்லிக்கொண்டே அப்படியே செய். எப்போதாவது அப்படியே உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ கண்ணாற் காண்பாய். உதாரணமாக, உன் கடன் தரும் நபர்கள் திடீரென வெறுமனே விலகுவார்கள். உன் பிள்ளைகளுக்கு எதிராக பேசியவர்கள் அவர்களை பாராட்ட துவங்குவார்கள். நீ வேலை தேடினால் திடீரென வாய்ப்புகள் விழும். நீ இழந்த பணம் சில வாரங்களில் திரும்பும். இதெல்லாம் சகஜமல்ல. இது வெறும் பரிகாரத்தின் பலன் அல்ல. இது உன்னுடைய மனத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த கோபமும் ஆற்றலும் தீர்மானமும் சேர்ந்த அந்த உன்னத ஆன்ம சடங்கு.
நம்பு என் தங்கமே. வெங்காயம் போல் உன் வாழ்க்கையிலும் பல அடுக்குகள் இருக்கலாம். ஒன்று கிழித்தால் இன்னொன்று. ஆனால் அந்த மையத்தில் இருக்கும் ஆணியின் வழியாக நீ உன் வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளுக்கும் முடிவை கூறுகிறாய். இது ஒரு புது தொடக்கம். நீ இன்று இந்த சடங்கு செய்யும் போது அதை ஒரு கடைசி முயற்சி என்று நினைக்காதே. இது உன் முதற் வெற்றி. உன்னுடைய வாழ்வின் பழைய இருள் நிலவுகளை பின்னால் தள்ளும் ஒரு தீவிர ஒளிக்கீற்று. அதில்தான் நானும் உன் பக்கமாக இருப்பேன். இனி உன்னிடம் கண்ணீர் வேண்டாம். நெருப்பாக உள்ள உறுதி வேண்டும். பணம் வரவில்லை என்று கவலைப்படாதே. வேலை வாய்ப்பு இல்லை என்று கவலைப்படாதே. உன் எதிரிகள் வென்றுவிட்டார்கள் என்று பயப்படாதே. இந்த ஒரு வெங்காயத்தின் நடுவே வைக்கப்படும் ஆணி அவர்களது மனதில் பயத்தை விதைக்கும். அதே நேரத்தில் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உறுதி செய்யும். மூடக்கண்கள் திறக்கும். மூடப்பட்ட வாயில்கள் திறக்கும். மூடப்பட்ட வாய்ப்புகள் வந்தடையும். எல்லாம் இன்று இரவு நீ செய்யும் இந்த பரிகாரத்தால் மட்டுமே. என்ன செய்யப் போகிறாய் என் தங்க பிள்ளையே? அமைதியாக அமர்ந்து இந்த செயலை செய்வாயா? அல்லது மீண்டும் பழைய பேதையைப் போல எனக்கு இது வேலை ஆகாது என்று மனக்கஷ்டத்தில் மூழ்கப் போகிறாயா? முடிவெடு. எழுந்திரு. புதிய உன்னை காண்பதற்கான ஒரு நேரம் இது. நான் நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் அளிக்க வருகிறேன். இன்று இரவு இந்த ஆணி வைத்திருப்பாய் என்றால் நாளை காலை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியிருக்கிறேன். உன் எதிரிகள் தான் உன் வெற்றிக்கு காரணமாக மாறட்டும். அவங்க போட்ட தீய எண்ணங்களை நீ திரும்பி போற்ற நியாய வீரர் நீயாகட்டும். நிச்சயமாக என் தங்கமே. இப்போது தொடர்கிறேன். என் தங்க பிள்ளையே, வெங்காயத்தின் நடுவில் ஒரு ஆணியை குத்தி வைக்கும் இந்த பரிகாரம் வெளியில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதன் பின் மறைந்திருக்கும் உன்னுடைய ஆத்ம சக்தி, உன்னுடைய கண்ணீரின் சக்தி, உன் உயிரின் அதிர்வெண் தான் இதை மிக வலிமையாக மாற்றுகிறது. அந்த வெங்காயத்தில் ஆணி நுழையும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை வதைக்கும் ஒருவரின் மனதில் குழப்பம் பிறக்கிறது. உன்னை அழிக்க பாவியாய் சிந்தனை செய்தவனுக்கு தூக்கம் கெட்டுப் போகிறது. நீ பரிகாரம் செய்கிறாய் என்ற உணர்வால் அல்ல. நீ துக்கத்துடன் நம்பிக்கையோடு அதை செய்கிறாய் என்பதால்தான் அந்த ஆணி பவிடாக பதிகிறது. அந்த வெங்காயம், அது வெறும் காய்கறி இல்லை. அதில் நீ சுமந்து வைத்திருக்கிற உன் நொந்த மனதின் சூடு இருக்கிறது. நீ குத்தும் அந்த ஆணி வெறும் இரும்பு அல்ல. அதில் இருக்கிறது உன்னுடைய இழப்புகளின் வெறுப்பு, உன் துன்பங்களை தாங்கிய தைரியம், உன் மேல் வஞ்சகமாக நடந்து கொண்டவர்களின் பாவமுள்ள சுவடுகள். தங்கமே, பரிகாரம் முடிந்து அதை தூக்கி எடுத்து 3வது நாளன்று அருகில் ஓடும் நீரோ அல்லது ஓர் ஆழ்ந்த இடத்திலோ போட்டுவிடு. அந்த நொடியில்தான் நடக்கும் அதிசயம். உன்னுடன் சண்டை போட்டவர்கள், எதற்கெதற்கு உன்னை தவிர்த்து விட்டவர்கள், மனதில் பதிந்து வைத்த பழியுடன் வாழ்ந்தவர்கள் அனைவரும் குழம்புகிறார்கள். நீயும் கவனித்திருப்பாய். சில நேரம் சிலரின் பார்வை கூட நமக்கு தாங்க முடியாததாக இருக்கும். அப்படி சிலர் உன்னை கடந்து செல்லும் பொழுதே நம் குணமில்லை போல் உணர்வோம். இதுதான் நேரடி திருஷ்டி. இவர்கள் செய்தது சின்ன விஷயம் அல்ல. நம் வாழ்க்கையை சிதைக்க நினைத்தவர்கள், சிரிப்புக்கு பின்னால் நமக்கு எதிரான சக்திகளை திரட்டியவர்கள். அவர்கள் சக்தி இந்த வெங்காய பரிகாரத்தில் முடிகிறது. என் பிள்ளையே, இந்த பரிகாரம் ஒரே ஒரு முறையில்தான் செய்ய வேண்டும். அதிகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்கட்டும். யாரையும் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், நீதிக்காக, கண்ணீருக்காக, பாசத்தின் நசுக்கலுக்காக செய்தால் போதும். அதற்கு பிறகு உனக்கு நேரம் எப்படி மாறுகிறது என்று பார். நீ அவமானப்பட்ட இடத்திலேயே மதிப்பு பெறுவாய். நீ கேட்காமல் விட்ட உதவிகள் தானாக உன்னை வந்து தேடும். அதுவரைக்கும் வாயை மூடி விடு. மனதை திறந்தே வைத்திரு. உன்னை பார்த்து நினைத்தவர்கள், உனக்கு எதிராக கூட்டம் சேர்த்தவர்கள் இப்போது தனியாகி போவார்கள். யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். தங்கமே, நான் இருக்கிறேன். நீ விழுந்தால் பிடிக்க, நின்றால் சிரிக்க, நடந்தால் வழிகாட்ட. உன்னில் இருக்கிற ஒளி இன்னும் பரவ வேண்டியிருக்கிறது. உன் உயிரின் பயணம் முடிவடைய வேண்டிய சூழ்நிலை இல்லை. உன் எதிரிகள் நினைத்ததை விட நீ நீண்ட நிழலாக வருவாய். இந்த வெங்காயம் கூட்டல் ஆணி பரிகாரம் செய். ஆனால் செய்யும் பொழுதே ஒரு விஷயம் செய். உன்னுடைய வாழ்க்கையின் மோசமான 3 சம்பவங்களை நினைவுபடுத்து. அவை யாரால் வந்ததோ அவர்களின் பெயரை உள்ளத்தில் சொல்லு. பின் சொல், இந்த ஒவ்வொரு குத்திலும் என் வாழ்க்கையை சிதைத்தவரின் கர்மம் கருகட்டும்.
என் ஆன்மாவின் சத்தம் இந்த உலகம் கேட்கட்டும். என்னை அழிக்க நினைத்தவர் என் கால் கீழ் விழட்டும். இதற்கு பிறகு ஆணியை குத்து. வெங்காயத்தின் நடுவில் 3 முறை ஆணி குத்திய பிறகு அதை ஒரு பழைய துணியால் கட்டு. இரவு முழுக்க அதை உன் தூங்கும் இடத்திலோ அல்லது உன் தலையின் மேல் குடில் மேல் வைக்கலாம். காலை எழுந்தவுடன் அதை தூக்கி நீரோடை ஓர் ஓட்டையில் எறி. ஆனால் பின் திரும்பி பார்ப்பதை தவிரு. உன் வாழ்க்கையின் அதிர்வெண் அங்கேயே மாறுகிறது. பணம் தேடி வராத நேரங்களில் பணம் தேடி வரும். வேலைக்காக இவ்வளவு ஓடி ஓடியும் வாய்ப்பு தராதவர்கள் தாங்களே அழைத்து வேலை தருவார்கள். உன்னிடம் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இருந்தும் நஷ்டம் கொடுத்தவர்கள் அவர்களிடமிருந்தே வெற்றியின் வாசல் திறக்கும். தங்கமே, உனக்கு தெரியுமா, இந்த வெங்காயத்தின் மேல் ஆணி குத்தும் வழிபாடு சில தேவர்களின் சக்தியை உருவாக்கும் பாரம்பரியமாய் இருந்தது. அதில் ஒளிந்திருப்பது தெய்வீக சின்னம். அதனால்தான் இந்த பரிகாரம் அசுர சக்திகளை போக்கும் வல்லமை கொண்டது. நீ சொர்க்கத்தை தேடி ஓடாதே, நீயே சுவர்க்கத்தின் தூணாக இருக்கப் போகிறாய். உன் கண்ணீரால் துவங்கிய பிரார்த்தனை வெற்றியின் அரணாக மாறும். தாயாகிய நான், நித்திகா தேவியாகிய நான் உன் அருகில் இருக்கிறேன். உன்னால் விட்டுவிட்டது என்னவாக இருக்கட்டும், என்னால் மீட்டு வைக்கப்படும். என் ஆசீர்வாதம் உன் மனதோடு ஒட்டியிருக்கிறது. நீ அந்த பரிகாரம் செய்த மாலை அன்றைய இரவு நீ தூங்கும் போது ஒரு கனவு வரும். அந்த கனவில் நான் வருவேன். உனக்கு பதில் சொல்லுவேன். அச்சமின்றி தூங்கு. கனவில் காணும் ஒவ்வொரு அடியிலும் உன் எதிர்காலத்தின் விளக்கமே வரைவது போல இருக்கும். இனிமேல் நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய நிலை இல்லாது போகும். இழப்புகள் திரும்ப வரும். தாயின் பேசிய வாக்கு வீண் போகாது. இது என் சொல்ல புகன் ஒரு பஞ்சாங்கம் இல்லை. இது நிதானமாக பதித்திருக்கும் உன் நம்பிக்கையின் பதில். உன் கை ஓங்கும் நேரம் வந்துவிட்டது. வெங்காயமும் ஆணியும் உன் கண்ணீருக்கும் பதில் சொல்வது உன்னால் உறுதி செய்யப்படும். இதுவரை நடந்தது போதும். இனிமேல் நடக்கப்போவது தான் முக்கியம். தங்கமே, உன்னுடைய நம்பிக்கை வேரோடு பதிந்திருக்கும். அதனால்தான் நீ எடுத்த வெங்காயத்திற்குள் அந்த ஒரு ஆணியை பதித்தாய். வெங்காயம் அழுகும், ஆனால் அந்த ஆணியின் சக்தி அழியாது. அது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களின் குறியாக இருக்கப் போகிறது. அந்த வெங்காயத்தின் இடையே ஆணி பதிக்கும்போது நீ உன் உள்ளத்தின் அழுத்தத்தையும் அதில் முடிந்தபடி வெளியேற்றி விட்டாயே என்றே நினைத்தேன். உனக்கு எதிராக நின்ற அந்த நபர்கள் நாளைக்கு உன்னை எதிர்பாராத விதமாக பாராட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த வெங்காயம் அப்படியே உன் வீட்டு வடக்கு மூலையில் 10 நாட்கள் கிடப்பதாலேயே அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் மூளையில் நச்சாகி வலியடிக்க ஆரம்பிக்கும். உண்மை தலைவனாக இருப்பது உன்னை போன்றவர்தான் என் தங்கமே. துன்பத்திலும் தளராதவள், வலியிலும் விழாதவள். இதெல்லாம் உன் உள்ளத்தின் சக்தியால் மட்டுமே முடியும். இது ஒரு சின்ன பரிகாரம் போல தோன்றலாம். வெங்காயம் ஒன்றில் ஆணி குத்துவது. ஆனால் அதில் இருக்கும் ஆவியின் ஆற்றலை உணர்ந்தால் நீ அதிசயப்படுவாய். இந்த ஆணியை குத்தும்போது உன் குரலில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் வெற்றி பெற பிறந்தவள். என் வெற்றியை என்னால் யாரும் நிறுத்த முடியாது. இவ்வார்த்தையை கூறும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆணியில் ஒரு நுண் விசிறல் போல உன் எதிரிகளை வேரோடு விரட்டும். நாளைய பிறந்த சூரியன் உன் வீட்டில் வேறுவிதமாக ஒளிரும். காரணம், உனக்காக நானும் என் தேவதைகள் ஒருங்கிணைந்து வேலை செய்யப்போகிறோம். உன் வீட்டு வாசலில் தொங்கும் கட்டி கம்பி கூட இன்று நிமிர்ந்து நிற்கும் உன் நம்பிக்கையை பார்த்து. நம் சந்நிதியில் நம்பிக்கையோடு வரும் ஒரு பிள்ளைக்கு நான் வாடும் முகம் கிடைக்கவா விடுவேன்? எப்போதும் போல் என் கவசத்தில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய். தங்கமே, ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பரிகாரம் நடந்து கொண்டு இருக்கும்போதே உன் எதிரிகள் விகாரமாக பழக ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அதற்கு பயப்பட வேண்டாம். அது ஒரு அறிகுறி. அவர்களது சாயங்களை நீ விலக்க ஆரம்பித்து விட்டாய். அவர்கள் உன்னை வலுவானவராக உணர்ந்த பிறகு தாங்கள் நொய்வடைந்து விட்டோம் என்று புரிந்து கொள்வார்கள். நீ அந்த வெங்காயத்தில் ஆணி பதித்த நாளிலிருந்தே நானும் என் சக்திகளும் உன் வீட்டை சுற்றி வாசல் போல சுற்றி வளைத்திருக்கிறோம். நம்பிக்கையின் வாசல் திறந்துவிட்டது. பணவரவுகள் கட்டுக்கடங்காத அளவிற்கு உன் பக்கம் ஓடிவந்து கொண்டிருக்கின்றன. இப்போது ஒரு கேள்வி, அந்த பணத்தை நீ எப்படி கையாளப் போகிறாய்? உன் குடும்ப நலனுக்காக, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, சாந்தியான வாழ்க்கைக்காக நீ அதை பயன்படுத்துவாய் என்று நம்புகிறேன். அந்த வெங்காயத்தோடு அந்த ஆணி ஒரு வாரம் கழித்து கரிய திரையில் சுட்டுக்காட்டப்படுவதைப் போல உன் எதிரிகள் வெளிப்படத் துவங்குவார்கள்.
நீ அறிந்தவர்கள் மட்டுமல்ல, அறியாதவர்கள் கூட, உன் மீது பொறாமையுடன் செயல்பட்டவர்கள் ஒருவர் பிறர் மூலம் தெரியவந்து விடுவார்கள். அவர்கள் பெயரை கேட்கும் போதே நீ சிரிக்கப் போகிறாய். ஏனென்றால் அந்த சதிகளை உணராமலேயே நீ எல்லாவற்றையும் கடந்துவிட்டாய். தங்கமே, இந்த உலகம் வலியினால் உருவானது. வலியை தாங்கும் சக்தி உள்ளவர்களே முன்னேறுகிறார்கள். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நான் முடிக்கிறேன் என்ற உணர்வே இந்த பரிகாரத்தை சக்தியுடன் செயல்படுத்துகிறது. வெங்காயத்தின் வாசனையில் கூட ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது. அது உன் எதிரிகளின் மூளை கட்டங்களை தொட்டுவிடும் சீரான அலைகளாக. அதனால் தான் அவர்கள் உன்னை விட்டுவிட முடியாமல் மன உளைச்சலில் சிக்கி போவார்கள். அந்த ஆணியின் நுனியிலிருந்து எழும் அதிர்வு உன் வீட்டு வாசலை ஒவ்வொரு நாளும் 3 முறை சுற்றி வந்துவிட்டது என்றால், உன் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த பிழைகள், சோதனைகள் எல்லாம் வெளியே விரட்டப்படும். உன் வீட்டின் நிழலும் கூட இனிமேல் சோர்வுடன் இருக்காது. அது ஒளிரும் நிழலாக மாறும். இந்த பரிகாரத்துக்கு பின் ஒரு முக்கியமான செயல், அந்த வெங்காயத்தை வீதியில் வீசிவிடாதே. அதை ஒரு பழைய கிணற்றின் அருகே அல்லது ஒரு மரத்தின் அடியில் புதைத்துவிடு. அதனால் அந்த எதிர்மறை சக்திகள் நிலத்துக்குள் தள்ளப்பட்டு வெறும் மணலாக மாறிவிடும். இனி அவை உன்னையும் உன் வீடும் தீமையால் தொட்டுவிட முடியாது. நாளை காலை எழுந்தவுடனே உன் மனதில் ஒரு அமைதி உண்டாகும். இனிமேல் எனக்கு பயமில்லை என்ற உணர்வு வரும். அதுவே இந்த பரிகாரத்தின் முதல் வெற்றி. வேலை தேடிய பிள்ளைகள் இந்த பரிகாரம் செய்த பிறகு திரும்பி வந்துவிட்டு, தேவி, எனக்கு ஓர் அழைப்பு வந்தது என்று கூறுவார்கள். கடன் சுமையில் அழுந்துபவர்கள் இதை செய்த 10 நாளில் ஒரு விசித்திரமான முறையில் அந்த கடன் தீர்வு வந்து சேர்ந்துவிடும். தங்கமே, வெங்காயத்தின் வாசனையை பலர் வெறுக்கலாம். ஆனால் அதை பார்த்து சில பிசாசுகள் பயந்து ஓடும். அது உண்மை. அதில் இருக்கின்ற குளிர்ச்சி, அதில் பதிக்கப்பட்ட உன் வலியின் ஆழம், அதை நீ உணர்ந்தால் மட்டுமே தெரியும். இனி ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளி கழுவும் நாள் காலை ஒரு நன்றி வார்த்தையை என்னிடம் கூறு. நான் நம்பினேன் அம்மா. அதனால்தான் நடந்தது. நானும் சிரிப்பேன். என் கண்ணில் ஒரு பெருமை மின்னும். ஏனென்றால் என் பிள்ளை என் வழிகாட்டுதலால் உயர்ந்துவிட்டாள் என்று தெரியும். தங்கமே, இந்த பரிகாரம் ஒரு முறையே போதாது. மனதில் ஒரு திடநம்பிக்கை இல்லாமல் இது வேலை செய்யாது. அதனால்தான் இதை செய்யும் போது தைரியமாகச் செய். பயம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஒருமுறை இதை செய்துவிட்டாய் என்றால் பின்னால் திரும்ப வேண்டியதில்லை. இந்த பரிகாரம் உன் பின்புறம் உன்னை உந்தும் ஓர் அசைவாக இருக்கப் போகிறது. அதை முடிக்கும்போது நீ பேசும் வார்த்தைகள் கூட மாற்றமாக இருக்கப் போகின்றன. உன் நடையில் கூட நிமிர்வு இருக்கும். ஏனெனில் உனக்குள் இருக்கும் அந்த பரிசுத்த சக்தி, நீ அதை உணர்ந்தவுடன் வெளியே வெளிப்படத் துவங்கும். அதனால் தான் என் குழந்தை, உன்னால் எதையும் முடிக்க முடியும். இந்த ஆணி வெங்காயம் ஒரு வழி. ஆனால் உன்னுள் இருக்கும் நம்பிக்கையே எல்லாவற்றுக்கும் அடித்தளம். அதனால்தான் இப்போது தான் உன் வாழ்க்கையில் புதிய உதயமாகிறது. வருகிற வாரம் முதல் பணம் மட்டும் இல்லை, அமைதியும் மகிழ்ச்சியும் தீர்வும் உன் வீட்டுக்குள் நுழையப் போகின்றன. போதுமா என் தங்கமே? இன்னும் சொல்வாயா, நான் எதுவுமே செய்ய முடியவில்லை? இல்லை. இனிமேல் நீ சொல்லப்போகிற வார்த்தை இது தான், நான் செய்தேன். அதனால் எனக்கு எல்லாம் கிடைத்தது. என் தங்கமே, வெங்காயத்தின் நடுவில் நீ ஒரு இரும்பு ஆணியை குத்தி வைத்ததிலிருந்து அதே நேரத்தில் நான் உன் வீட்டை சுற்றி எனது சக்திகளை வீச ஆரம்பித்துவிட்டேன். அந்த சிறிய பரிகாரம் ஒரு சாதாரண செயலல்ல. அது உன்னை நோக்கி வந்த தீய கண்கள், தீய எண்ணங்கள், குற்ற முயற்சிகள் அனைத்தையும் செறிந்து ஒழிக்கும் சக்தியை கொண்டது. அந்த வெங்காயம் வெறும் உணவுப் பொருள் இல்லை. அது உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகங்களை வெளிக்கொணரும் ஒரு அம்பல கருவி. நீ அதை வீட்டின் பின்பக்கம் வைக்கும்போது அந்த இடத்திலிருந்து எந்த ஒரு சாபத்தையும், வியாதியையும், நோயையும், தேவையற்ற கல்லாக வந்து போடும் சொற்களையும் விரட்டுகிறாய். இந்த ஆணியும் வெங்காயமும் சேரும் நேரத்தில் என்னுடைய பார்வையும் அதில் கலந்திருக்கும். அப்போதே உன் வீட்டின் மூலை மூலையிலும் என் நிழல் தொங்கும். ஒரு தேவதையின் கண்கள் எப்போதும் உன் வாசல் கதவின் மேல் விழித்திருக்கும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை யாரும் புரிந்து கொள்ளாத பரிதாபங்களும், உன்னிடம் பதில் இல்லாமல் போன ஏமாற்றங்களும் எத்தனை இருந்தாலும் அது இனி முடிவுக்கு வருகிறது. இந்த ஆணியின் உச்சி தீய சக்திக்கு நெருப்பாக அமையும். அந்த வெங்காயத்தின் கண்ணீர் உன் வாழ்க்கையில் கண்ணீரை சிதறடிக்கும். இதுவே ஆன்ம சக்தியின் விளக்கம். இதுவே என் அருளின் நுண்ணறிவு.
நீ நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தாயே. அதன் மூலம் உன் தெய்வ பலன் ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. உன்னுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களது வாய் மூடப்படும். அவர்களது திட்டங்கள் இடர் ஏற்படும். உன்னுடைய நிம்மதியை கெடுக்க நினைத்த அந்த நபர் தானாகவே உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வர நேரும். நீ இன்று எவ்வளவு கவலையுடன் இருக்கிறாயோ அந்த கவலையின் மீது நான் நெருப்பாக விழுகிறேன். எத்தனை ஆண்டுகளாக உன்னை நிஜமாய் காதலிக்கின்ற ஒரு நபர் கூட யாரும் இல்லை என்ற தனிமையின் வேதனை உன்னுள் இருக்கும். ஆனால் இனிமேல் இல்லை. நீ செய்த இந்த சிறிய பரிகாரம் ஒரு வாயிலை திறக்கிறது. அந்த வாயில் பணமும் நிம்மதியும் காதலும் ஓடிக்கொண்டு உன்னிடம் வருவதை தொடங்கும். என் தங்கமே, உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உனக்குள் யாருக்கும் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பயங்களை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த பயங்களை இப்போது இந்த வெங்காயமும் இந்த ஆணியும் சுமந்து கொள்கிறது. உனக்கு பதிலாக அது சாபங்களை சேகரிக்கிறது. அதனை நாங்கள் பொடியாக்குவோம். இனிமேல் தூங்கும் போது பீதியில் விழித்து எழுவது இல்லை. நிம்மதியான உறக்கம் உன்னுடைய கண்ணில் இருக்கும். உன் வீட்டு வாசலில் வரும் ஒவ்வொரு விருந்தாளியின் உள்ளத்தையும் இந்த வெங்காயம் வாசிக்க ஆரம்பிக்கும். யாராவது பொய்யான முகத்துடன் வருகிறார்கள் என்றால் அவர்கள் முதலில் துவண்டு விடுவார்கள். அவர்கள் வாயில் வார்த்தையே வராது. அந்த ஆணி அவர்களை சற்று தூரத்தில் இருக்கும்போதே தாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று இரவே முடிவடையும். நாளை காலை நீ விழிக்கும்போது ஒரு சாதாரண செய்தி போல தோன்றும். ஆனால் அது உன் வாழ்க்கையை திருப்பும். இது தான் என் வாக்கு. இது தான் என் அருள். இப்போது நீ சொன்னாய், நான் இந்த பரிகாரத்தை செய்தேன். ஆனா எனக்கு இன்னும் பயமாக இருக்கு. என் பிள்ளையே, பயப்படாதே. அந்த பயம் உன் அல்ல. அது உன்னை அடைய முடியாமல் தவிக்கும் நெருங்கும் சக்திகளின் பீதி. நீ உன் உள்ளத்தில் சொல்கிறாய், இது உண்மையாக நடக்குமா? ஆம், நடக்கும். இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இன்று உனக்காக வேலை செய்கிறது. ஏனெனில் நீ நம்பிக்கையுடன் ஒரு சிறிய நடவடிக்கையை எடுத்தாயே, அதுவே பெரும் சக்தியாக மாறுகிறது. அந்த ஆணி மட்டும் போதாது. அதோடு நீ இன்று இரவு ஒரே ஒரு வேலை செய்ய வேண்டும். வெங்காயத்தின் அருகில் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதில் சிறிது நெய் அல்லது எண்ணெய் போடவும். அந்த ஒளி உன் வீட்டில் அடங்கியிருக்கும் எல்லா இருள்களையும் வெளிச்சமாக்கும். நீ பார்த்தாலும் பார்த்திருக்காவிட்டாலும் உன் வீட்டின் மண்ணும் சுற்றும் சக்தியும் மாற்றப்பட ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் முடிந்த பின்பு 3வது நாளில் உனக்கென்று ஒரு அழைப்பு வரும். அது ஒரு வேலைவாய்ப்பு அழைப்பு இருக்கலாம், பணம் வருகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம், அல்லது நீ வேண்டுமென்று இறைவனை கேட்ட ஒரு பதில் இருக்கலாம். அது உன்னிடம் வரும். ஆனால் அந்த அழைப்பை நீ நிராகரிக்கக்கூடாது. அது தான் என் பரிசு. என் தங்கமே, உன் முன்னாள் தோழிகளும் உறவினர்களும் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இந்த வெங்காயத்தின் விசையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் நீ மேலே வர ஆரம்பிக்கிறாய். உன் முகத்தில் ஒரு க்ளோ தோன்றும். அது தன்னம்பிக்கையின் ஒளி. அது ஒரு ஏஞ்சல் உன்னிடம் இருப்பதன் அடையாளம். இனி உன்னுடன் நடக்கும் எல்லா விஷயங்களும் அர்த்தமுள்ளவையாக இருக்கும். யாராவது உன்னை வலிதாக நினைத்து தவறாக நடந்து கொண்டால் அதற்கான கர்மா உடனே நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடர்பாடு வரும். ஏனெனில் உன்னுடைய கண்ணீர் இனிமேல் வெறுமனே இல்ல. அது ஒரு கடவுளின் சத்தியம். வெங்காயத்தின் அந்த நடுவில் இருக்கும் ஆணி உன்னுடைய எதிரிகளின் சிந்தனையையே கலக்கப் போகிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் மனதிலேயே கூற முடியாமல் தடுக்கும். இது தான் ரியல் எனர்ஜி பிளாக்கிங். இதுவே ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன். இந்த பரிகாரம் எப்போதும் செய்யக்கூடியது அல்ல. இது ஒரு நேரத்தை பார்த்து செய்தால் மட்டுமே உன்னத பலன் தரும். அதனால்தான் இன்று இரவே 9:00 மணி முதல் 10:30 மணி வரை செய்ய வேண்டும். அதுவே உன்னுடைய கதவை திறக்கும் நேரம். நீ தயாரா? ஒரு கை நெய் தீபம், ஒரு வெங்காயம், ஒரு இரும்பு ஆணி. 3ம் இருந்தாலே போதும். ஒரு கோடியின் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. உன்னால் எந்த அசம்பாவிதமும் நடக்க முடியாது. நாளை காலை நீ விழிக்கும்போது ஒரு செய்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல புன்னகை உன் முகத்தில் இருக்கும். அது வரப்போகும் பொன் காலத்தின் அறிகுறி. நம்பு. ஷேய். காண்பாய். நாளை பொன்னார்கள் உன் வாசலை தட்டப் போகின்றன.